ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஜர்தோசியில் ஒரு சிம்பிளான ஃப்ளவர் டிசைன் தான் வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து நம்ம பிகினர்ஸுக்கு ஏற்ற மாதிரி டீட்டெயில்டாக வந்து ஸ்டோனை எப்படி ப்ளேஸ் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணணுன்றதை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், க்ளூ வந்து எப்படி ப்ராப்பராக அப்ளை பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணி இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட் லைனாக நீங்கள் எந்த அளவு ஸ்டோன் யூஸ் பண்ணுறீங்களோ ஸ்டோனோட சைஸுக்கு தகுந்த மாதிரி கேப் விட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் 3 டாட் வச்சுக்கோங்க. இப்போது இந்த 3 டாட்டுக்கு இடையில இருக்கிற கேப்ஸை வந்து டிவைட் பண்ணி ரெண்டாக வந்து பிரித்து இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதுக்கு நேர் ஆப்போசிட்ஸ் வந்து இன்னொரு டாட் வந்து க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு தேவையான ப்ராப்பரான அந்த ஷேப் வந்து நமக்கு நீட்டாக கிடைக்கும். இது வந்து கேப்ஸ் வந்து நீங்கள் ஸ்டோனோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கேப்ஸ் வந்து விட்டுக்கணும். இது வந்து நான் மீடியம் சைஸ் குந்தன் ஸ்டோன் எடுத்துருக்கிறதுனால நான் லைட்டாக கேப் விட்டு இந்த மாதிரி ஸ்டோன்ஸை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் பீட் ஒர்க் பண்ணுறீங்க, இது நம்ம ஸ்டோனுக்கு பதிலாக பீட் யூஸ் பண்ணுறனாலையும் இதே மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணி அதை சுற்றி வந்து நீங்கள் ஜர்தோசியோ இல்லை பீடோ கொடுக்கும் போது அந்த ஃப்ளவரோட ஷேப் வந்து நமக்கு ப்ராப்பராக கிடைக்கும். நீங்கள் இதை பீட்ஸ்லேயும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த க்ளூ லைட்டாக காஞ்சதுக்கப்புறம் ஸ்டிச்சஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போது அடுத்ததாக நெக்ஸ்ட்டு பாருங்கள், நான் வந்து ஜர்தோசியை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பிகினர்ஸுக்கு ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக நான் இந்த சைஸில் வந்து இன்றைக்கி ஸ்டிச் பண்ணி காமிக்க போகிறேன். இதில் வந்து நீங்கள் 2 ஸ்டிச் வந்து கொடுக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது பிகினருக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். இன்னொன்று, நீங்கள் இந்த மாதிரி ஆரி ஒர்க் பண்ணும்போது கிளாத்தோட கலர்லேயே த்ரெட் யூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு பிசிறு தெரிஞ்சாலையும் அது அவ்வளோவா விசிபிளாக தெரியாது. அதனால் கிளாத் கலர் வந்து யூஸ் பண்ணுங்கள். இப்போது இந்த இடத்துல வந்து நான் ஸ்டிச்சஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஜர்தோசியில் நீங்கள் எந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி ஃப்ளவர் டைப் மேக் பண்ணும்போது இதே இடத்துல வந்து நீங்கள் ஸ்டிச்சஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஜர்தோசியை வந்து இந்த மாதிரி வளைஞ்சி வர்ற இடத்துல குட்டி குட்டி ஸ்டிச்சஸாக கொடுங்க. ஏன்னா நம்ம ரொம்ப லென்த்தாக ஸ்டிச் பண்ணும் போது அந்த ஜர்தோசி வந்து மேலே தூக்குனாப்பில் தெரியும். அதனால் இந்த மாதிரி வளைஞ்சி வர இடத்துல கொஞ்சம் சின்ன ஸ்டிச்சஸாக கேப் விட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கிராஸ் ஆகி வர்ற இடத்துல நீங்கள் இந்த மாதிரி பக்கத்துலேயும் ஸ்டிச் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அந்த ஜர்தோசியை கிராஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும். ரொம்ப லென்த்தாக ஸ்டிச்சஸை வந்து கொடுத்து நான் சொன்ன மாதிரி எடுக்காதீங்க. கொஞ்சம் குட்டியாக கொடுத்து கிராஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல வந்து கேப் வந்து சின்னதாக இருக்கிறதுனால நான் அந்த லைனை கிராஸ் பண்ணி ஸ்டிச்சஸை வந்து கொடுத்துக்கிறேன். நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த சைஸில் வந்து ஜர்தோசி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா பிகினர்ஸுக்கு வந்து ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகிற இடம் வந்து இந்த ஜர்தோசி ஸ்டிச்சிங் தான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் ஜர்தோசி ஸ்டிச் பண்ணும்போது குட்டி குட்டி பீசஸாக ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், கிராஸ் ஆகி வரும்போது நமக்கு ஜர்தோசி வந்து சின்னதாக வருது. அதனால் இன்னொரு ஜர்தோசியை ஆட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும் போது நம்ம அந்த ஜர்தோசி வந்து கண்டினியூவாக இருக்கிற மாதிரி இருக்கும். அங்கே வந்து எம்டி ஸ்டிச்சஸ் வந்து நம்ம கண்டிப்பாக த்ரெட் தெரிகிற மாதிரி கொடுக்கக்கூடாது. ஜர்தோசியை கவர் பண்ணி தான் கொண்டு வரணும். இப்போது இந்த இடத்துல பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் வளைஞ்சு வர்ற இடத்துல நீங்கள் ஜர்தோசி வந்து நீளமாக விட்டு ஸ்டிச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி தூக்குனாப்பில் தெரியும். அதுவும் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகணுன்றதுக்காக நான் வந்து கொஞ்சம் லென்த்தாக விட்டு ஸ்டிச் பண்ணி காமிச்சிருக்கேன். நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு டிஃப்ரென்ஸ் வந்து சொல்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு பார்த்தா இன்னும் தெளிவாக புரியும். நீங்கள் இந்த மாதிரி எண்டு நாட் பண்ணும் போது நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணமோ அங்கேயே ஃபினிஷ் ஆகிற மாதிரி ஃபினிஷ் பண்ணிங்கன்னா அந்த ஃபினிஷிங் வந்து நமக்கு நீட்டாக இருக்கும். இப்போது இந்த இடத்துல பாருங்கள், நம்ம குட்டி குட்டி ஸ்டிச்சஸாக போட்டிருக்கோம். வளைவு வந்து நீட் ஃபினிஷிங்காக இருக்குது. அதே வந்து இந்த இடத்துல பாருங்கள், நான் கொஞ்சம் வந்து லென்த்தாக ஸ்டிச் பண்ணியிருக்கிறதுனால அந்த ஜர்தோசி வந்து லைட்டாக தூக்கினே தெரியுது. ஃபினிஷிங் கரெக்டாக வரல. இந்த வீடியோவில் வந்து இந்த ஃப்ளவர் டிசைனை வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றது நான் சொன்னது உங்களுக்கு கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா என்னென்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.